பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். நான் உங்களுடைய இந்த வேண்டுகோளையாவது நிறைவேற்றி வைக்கின்றேன். நான் போக ஆணையிடுங்கள் கிருபாச்சாரியரே. எங்கு செல்வீர்கள்? குருட்சேத்திரத்திற்கு அருகில் ஒரு ஏரி உள்ளது, அங்கு. ஆனால் யுவராஜா, சமுத்திரத்தில் எப்படி ஒளிந்து கொள்வீர்கள்? நான் ஜலத்தில் இருக்கும் கல்வியை கற்றிருக்கிறேன். நீரின் அடியில் மூழ்கி அதை உறையச் செய்து விடுவேன். ஒருவேளை பாண்டவர்கள் என்னை தேடி தேடி அங்கு வந்தால் கூட அவர்களுக்கு நீரின் அடியில் மனிதர்கள் இருக்க முடியும் என்று தோன்றாது. மிகவும் பெருமையாக பேசினான் அந்த குருட்டு மைந்தன். தனது உயிருக்கு பயந்து யுத்த பூமியை விட்டுவிட்டு ஓடிவிட்டான். கோழையின் மைந்தன் கோழை என்று நிரூபித்தார். குருகுலத்தின் கதியற்ற அபலை பெண்களையும் விட்டுவிட்டு ஓடிவிட்டான். இப்போது துரியோதனன் என்ற பெயருக்கே அவமானம். நான் பாவம் செய்தவன் காந்தாரி, நான் பாவம் செய்தவன். மகாராஜா, எனது இந்த பாவத்தின் காரணமாய் என்னுடைய அனைத்து மைந்தர்களும் மரணம் எனும் தண்டனையை அடைந்தனர். இப்போது நமது மூத்த மகன் துரியோதனன் மரணம் அவன் அருகில் வருவதால் பயப்படுகிறார். அந்த துரியோதனன் ஓடிவிட்ட காரணத்தால் இந்த யுத்தம் முடிந்து விட்டதாக கருதலாம். இல்லை பார்த்தா, துரியோதனன் ஓடிவிட்டதனால் இந்த யுத்தம் முடிந்து விடவில்லை. ஆனால் கேசவா, கௌரவர்களின் முழு சேனையும் அழிந்து விட்டது. இனி பிழைத்திருக்கும் துரியோதனன், கிருபாச்சாரியர், அஸ்வத்தாமா, கீர்த்திவர்மா அவர்களும் ஓடிவிட்டார்கள். இனி நம்மோடு யுத்தம் எவர் செய்வார்கள்? இந்த யுத்தத்தில் நாம் முழுமையாக வெற்றி அடைந்து விட்டோம். இல்லை பீமண்ணா, முழுமையான வெற்றி எப்போது என்றால் எதிரிகள் முழுமையான தோல்வி அடையும் போது. நீ என்ன சொல்கிறாய் கேசவா? உண்மையைத்தான் சொல்கிறேன். எதிரிகளின் பக்கம் முழுமையான தோல்வி எப்போது என்றால் நமது எதிரியின் அரசன் கொல்லப்படும் போது, அல்லது தோல்வியடைந்த அரசன் வெற்றியடைந்த அரசனிடம் சரணமடையும் போது. இப்போது சொல்லுங்கள் பீமண்ணா, பாண்டவருக்கு முழுமையான வெற்றி கிடைத்ததா? இதற்கு அர்த்தம் என்னவென்றால், நாம் அந்த ஓடிப்போன துரியோதனனை தேடி பிடிக்க வேண்டும். ஆம் பீமண்ணா, துரியோதனன் இப்போது தனியாக இல்லை. அவனுக்கு துணையாக அஸ்வத்தாமன், கிருதவர்மன், கிருபாச்சாரியர் போன்றவரும் இருக்கிறார். அவர்கள் இந்த யுத்தத்திலே நாம் முழுமையான வெற்றி அடைவதை விரும்பவில்லை. அதனால் துரியோதனனை நாம் விரைவில் பிடிக்க வேண்டும். அவன் ஆகாயத்திலோ பாதாளத்திலோ எங்கு மறைந்திருந்தாலும் நாம் அவனை தேடி கண்டுபிடிப்போம். ஒருவேளை அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியர், கிருதவர்மா இவர்களுடன் துரியோதனன் இல்லை என்றால் பிறகு துரியோதனன் எங்கு ஒளிந்திருக்கிறான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த மூவரிலே நமக்கு யார் கிடைத்தாலும்
அந்த துரியோதனன் இருக்குமிடம் நமக்கு தெரிந்துவிடும். ஒற்றர்களே, துரியோதனனுடன் அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியர், கீர்த்திவர்மா இவர்கள் அனைவரையும் தேடி பிடிக்க வேண்டும். செல்லுங்கள். குருட்சேத்திரத்தின் பூமியை அணு அணுவாக துளைத்திடுங்கள். காடு, மலை, வீடுகள் எங்கு மறைந்திருந்தாலும் அவர்களை தேடிப் பிடியுங்கள். நாம் சந்தேகப்பட்டது நடந்துவிட்டது. பாண்டவர்களின் ஒற்றர்கள் துரியோதனனை தேடுவதற்காக வந்து விட்டார்கள். நகுலா, அண்ணா, இந்த அடர்ந்த காட்டிற்குள் நமது தேர் செல்ல முடியாது. இதற்கு மேல் நாம் துரியோதனனை தேடுவதற்காக நடந்து செல்ல வேண்டும். அப்படியே என்ன? வெறும் ஒற்றர்கள் மட்டுமல்ல, அந்த பாண்டவர்கள் துரியோதனனோடு நம்மையும் தேடுவதற்காக தாமே இங்கு வந்து விட்டார்கள். அங்கு பாருங்கள். பீமனை வந்துவிட்டான் ஆச்சாரியரே. ஆனால் இந்த பீமன் துரியோதனன் ஒளிந்திருக்கும் இடத்தை ஒருவேளை பார்த்து விட்டால்? அங்கே பார், அங்கே தண்ணீர் இருக்கிறது. செல், அங்கு சென்று சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்வோம். தண்ணீரும் அருந்துவோம். செல்லுங்கள் அண்ணா. பார்த்தாயா நகுலா? ஆமாம் பீமண்ணா, தண்ணீர் பூமியிலே உறைந்து கிடக்கிறது. ஆச்சரியம். இங்கு குளிரும் அதிகமாக இல்லை, இருந்தும் தண்ணீர் உறைந்திருக்கிறதே. இந்த தண்ணீருக்கு கீழே எத்தனையோ உயிர்கள் மடிந்து கிடக்கின்றன. உறைந்து கிடக்கும் தண்ணீரில் யாரும் உயிருடன் இருக்க இயலாது. பீமண்ணா, இங்கேயே நாம் நமது நேரத்தை வீணாக்க வேண்டாம். இங்கு யாரும் ஒளிந்திருக்கவே முடியாது. ஆம் நகுலா,
நீ சொல்வது சரி, வா போகலாம். வாருங்கள். தப்பிவிட்டான் துரியோதனன், தப்பிவிட்டான் துரியோதனன். கடவுளுக்கு இன்னும் நம்மேல் கருணை உள்ளது காந்தாரி. அதனால்தான் நமது மைந்தன் துரியோதனன் அந்த முட்டாள் பீமனின் கையால் மடியாமல் தப்பிவிட்டான். நான் நினைக்கிறேன் கடவுள் இன்று துரியோதனின் குற்றத்தை மன்னித்து விட்டார் என்று. அவ்வாறு நடந்தால் நல்லது. இப்போது உங்கள் நாவிலிருந்து வெளிவந்த சொற்கள் உண்மையாகவும் நல்லதாகவும் நடக்கட்டும். காந்தாரி, நீ எப்பொழுதுமே அவநம்பிக்கையான பேச்சுக்களை ஏன் சொல்கிறாய்? உன் மனதிலே எப்பொழுதும் பயத்தையும் சந்தேகத்தையும் ஏன் வளர்த்துக் கொள்கிறாய் காந்தாரி? மன்னா, தாம் இப்போது அவநம்பிக்கை, பயம் மற்றும் சந்தேகம் என்று சொல்கின்றீர்களே, இவை எல்லாமே ஒரு கசப்பான உண்மைதான். உண்மையின் மீது மனிதர்கள் சிறிது நேரத்திற்கு மறைந்து வாழலாம், ஆனால் எப்பொழுதுமே இல்லை மன்னா. மன்னா, துரியோதனன் கூட அசத்தியம் மற்றும் அதர்ம பாதையில் சென்று தனது பொய்யான கௌரவத்திலே ஆசையாக கட்டியிருக்கிறானே மாளிகை, அது சத்தியம் மற்றும் தர்மம் எனும் புயலுக்கு முன்னால் அதிக காலத்திற்கு நிலையாக இருக்க இயலாது மன்னா. துரியோதனன் அதிக நேரத்திற்கு அவனது மரணத்தோடு ஓடி ஒளிந்து அவனால் விளையாட முடியாது மகாராஜா, விளையாட முடியாது. அந்த கோழை எங்கு ஒளிந்திருக்கிறான் என்று தெரியவில்லை. செல்தேரோட்டி, பீமசேனா, ஏதாவது தெரிந்ததா? துரியோதனன் எங்கிருக்கிறான்? இல்லை தர்மண்ணா, அந்த கோழை எங்கு ஒளிந்திருக்கிறான் என்று தெரியவில்லை. பூமியில் எந்த மூலையில் எந்த பொந்திற்குள் ஒளிந்திருக்கிறானோ அந்த துரியோதனன் தான் பிடிபடவில்லை. ஏன் அந்த கிருபாச்சாரியர், அஸ்வத்தாமன் மற்றும் கீர்த்திவர்மா பற்றி கூடவா தெரியவில்லை? நமது ஒற்றர் படைகள் இவர்களை தேடி பூமி வானம் என சுற்றி வருகிறார்கள். அனைத்து இடங்களிலும் வலை வீசி தேடுகிறார்கள். இருந்தாலும் இவர்களில் ஒருவன் கூட நம்மிடம் சிக்கவில்லை. புரியவில்லை, இவர்களை பூமி விழுங்கி விட்டதா அல்லது வானம் மறைத்ததா? ஏன் நம்பிக்கையை இழக்கிறாய் பீமா? இன்று இல்லை என்றால் நாளை நாம் கௌரவர்களை நிச்சயமாக தேடிப்பிடிப்போம். கிருபாச்சாரியர், அஸ்வத்தாமன் மற்றும் கீர்த்திவர்மா இதிலே எவராவது ஒருவர் பற்றி தெரிந்தால் கூட பிறகு நாம் துரியோதனன் இருக்கும் இடத்தை எளிதாக அடையலாம். ஒளிந்திருக்கிறார்கள் 3 கோழைகளும், அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியர் மற்றும் கீர்த்திவர்மா. இனி தப்ப முடியாது. வா, நாம் மன்னர் யுதிஷ்டரிடம் இது பற்றி சொல்லிவிடலாம். இல்லை, நாம் இவர்களை பின்தொடர வேண்டும். இவர்கள் நிச்சயம் துரியோதனனை சந்திக்கத்தான் செல்கிறார்கள். ஆமாம், நீ சொல்வது சரிதான். வா போகலாம்.
இளவரசே துரியோதனா, இளவரசே துரியோதனா, இளவரசே துரியோதனா, இளவரசே துரியோதனா, இளவரசே துரியோதனா. இளவரசே, இளவரசே வாருங்கள். இளவரசே, இளவரசே, வணக்கம் யுவராஜரே. பீமனும் நகுலனும் என்னை தேடி தேடி இங்கு வரை வந்து விட்டார்கள். நகுலன் தடுத்ததால் நான் தப்பித்து விட்டேன். இனி இங்கே இருப்பது பாதுகாப்பானது அல்ல. பாண்டவரின் ஒற்றர்கள் நம்மை தேடுகிறார்கள். இளவரசருக்கு நான் ஏரிக்குள்ளே ஒளிந்திருக்கும் யோசனையை ஒரு நாள் மட்டுமே அளித்தேன். ஏனென்றால் எனக்கு தெரியும், ஒரு நாளிலே பாண்டவர்கள் 4 திசைகளிலும் ஒற்றர்களை அனுப்பி தேடும் முயற்சி செய்வார்கள் என்று. வெகு தூரம் ஓடுவது முடியாத ஒன்று. ஆனால் இப்போது பாண்டவர்கள் ஏமாற்றப்பட்டு சென்று விட்டதால் இப்போது நமக்கு ஒளிந்திருக்க இன்னொரு பாதுகாப்பான இடத்தை தேடி போக வேண்டியதுதான். நாம் அங்கே செல்வதற்கு வேகமாக செல்லும் தேர் தேவைப்படும். இல்லை கீர்த்திவர்மா, இல்லை. தேர் நமது பாதையின் அடையாளத்தை காட்டிவிடும். இன்று இளவரசன் துரியோதன் இதுவரை தேரிலே வந்திருந்தால் பிறகு பாண்டவர்கள் தேரின் அடையாளத்தை பார்த்து நிச்சயம் அறிந்திருப்பார்கள் இளவரசன் இங்குதான் ஒளிந்திருக்கிறார் என்று. எனவே தேரை பற்றி மறந்து விடுங்கள். அஸ்வத்தாமா, நீ சொல்வதின் அர்த்தம் என்னவென்றால், இனி நம்மிடையே கால்களால் நடப்பதைத் தவிர வேறு வழியே இல்லை அல்லவா? இங்கே நாம் நேரத்தை வீணாக்காமல் உடனே இங்கிருந்து செல்ல வேண்டும். இல்லை கீர்த்திவர்மா, இல்லை. இது இரவு நேரம். இன்னும் சிறிது நேரத்தில் சூரியன் உதயமாகிவிடும். பாண்டவர்களின் ஒற்றர்கள் நம்மை தேடுவதற்காக நம் கண்களுக்கு தெரியாமல் நம்மை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். கிருபாச்சாரியரே, தாம் சரியாக சொல்கிறீர்கள். ஆனால் இங்கேயே இருப்பதும் சரியல்ல. நம்மை சுற்றி ஆபத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த ஆபத்தை நாம் எதிர்பார்த்தே ஆக வேண்டும். குறைந்தபட்சம் நாளை இரவு வரையாவது நாமெல்லாம் இங்கேயே ஒளிந்திருக்க வேண்டும் இளவரசே. வணக்கம் இளவரசே.
என்ன சொல்கிறீர்கள் முனிவரே? யுத்தம் முடிந்தே விட்டதா? பலராமண்ணா, மகா யுத்தத்திலே பயங்கர அழிவு ஏற்பட்டுள்ளது. அனைத்து சேனைகளும் பிணங்களின் குயல்களாக மாறிவிட்டன. அங்கேயுள்ள மரங்களும் விறகிற்கு கூட பயன்படாமல் போய்விட்டது. குருட்சேத்திரத்திலிருந்து பிணங்களின் வாடை வீசுகிறது. எனக்கு நன்றாக தெரியும். இந்த மகா யுத்தத்தின் முடிவு அழிவுகளை தவிர வேறொன்றும் தராது. அதோடு இந்த பயங்கர அழிவுகளை என் கண்களால் காணவும் இயலாது. அதனால் தான் தீர்த்த யாத்திரையாக இங்கு வந்து விட்டேன். சொல்லுங்கள் முனிவரே, வெற்றி யார் பக்கம் கிடைத்தது? வெற்றி தோல்வி என்ற முடிவு இன்னும் ஏற்படவில்லை. இத்தனை பயங்கர அழிவுகளுக்கு பிறகுமா? ஆம் பலராமண்ணா, இந்த பயங்கரமான அழிவிலிருந்து அனைத்து பாண்டவர்களும் தப்பிவிட்டார்கள். ஆனால் அதிக அழிவுகள் கௌரவர்களுக்குத்தான் ஏற்பட்டது. அனைத்து கௌரவர்களும் மடிந்து விட்டார்கள். அதிலே இளவரசர் துரியோதனன் மட்டுமே உயிருடன் இருக்கிறார். ஆக இந்த யுத்தத்திலே வெற்றி பாண்டவர்களுக்குத்தானா? இல்லை பலராமண்ணா, இல்லை. துரியோதனனின் சூழ்ச்சி இன்னும் கூட முடியவில்லை. அவன் இன்னமும் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை.